வணக்கம். நம்ம கிருஷ்ண பரமாத்மா மேலேயே நித்திய தோஷத்தால் வீண் பழி சுமத்தப்பட்ட கதையை பார்க்கலாம். சத்ரஜித் என்ற ஒரு யாதவ குலத்தை சேர்ந்த மனிதர் துவாரகால வாழ்ந்துட்டு வந்தார். அவர் தீவிரமான சூரியனோட பக்தர். இவருடைய பக்திக்கு பரிசா சூரிய பகவான் சிவப்பு வண்ணத்திலான சமந்தக மணியை இவருக்கு பரிசா கொடுக்குறார். இந்த மணியோட சிறப்பு என்ன தெரியுங்களா? அந்த மணி யார் கழுத்தில் போட்டிருந்தாலும் அவங்க உடம்புலேருந்து சூரியனை போல தேஜஸ் பிரகாசிக்கும். அடுத்து இந்த மணி இருக்கவங்க வீட்டில் எப்பவும் செல்வமும் செழிப்பும் ஆனந்தமும் நிரம்பி இருக்கும். இந்த மணிக்கு இணையாக 8 மடங்கு தங்கம் தினமும் பெருகி வரும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மணியை சத்ரஜித் கழுத்தில் போட்டுட்டு வராரு. ஊர் மக்கள்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது சூரிய பகவானை கிருஷ்ணா பக்கம் துவாரகாக்கு வராங்கன்ட்டு போய் கிருஷ்ணா கிட்ட சொல்கிறாங்க. கிருஷ்ணாவுக்கு தான் எல்லாம் தெரியல, எல்லா உண்மையும் அவர் சொல்கிறாரு. சத்ரஜித்தும் ஊருக்கு வந்து இந்த மணியோட சிறப்பால் அவர் செல்வந்தராயிடுறாரு. கிருஷ்ணா ஒரு நாள் சத்ரஜிட்ட போய் இந்த மணியோட பயன் ஊர் மக்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த மணியை ஊர் தலைவரான உக்ரசேனோட கொடுக்க சொல்கிறார். ஆனால் சத்ரஜித் அதை மறுத்துடுறார். தன்னுடைய இளைய தம்பியான பிரசன்னா கிட்ட அந்த மணியை கொடுக்குறார். பிரசன்னாவும் ஒரு நாள் அந்த மணியை போட்டுட்டு காட்டில் வேட்டையாட போகிறாரு. வேட்டையாட போன இடத்துல அங்கே சிங்கத்தால் கொல்லப்பட்டு இறந்துடுறாரு. இவர் கழுத்தில் அந்த சம்பந்தக மணி அந்த சிங்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அதை பார்த்த ஜாம்பவான் சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு அந்த மணியை எடுத்துகிட்டு போகிறாரு. அதே சமயம் ஊரில் என்ன நடக்குதுன்னா, சத்ரஜித் கிருஷ்ணா மேலே வீண் பழி சுமத்துறாரு. அதாவது கிருஷ்ணாவுக்கு சம்பந்த மணிங்க மேலே ரொம்ப கண்ணு. அதனால் தன்னுடைய தம்பி பிரசன்னாவை கொண்டுட்டு அவர் சம்பந்தக மணி எடுத்துருக்கணும்னு அவர் பழி போடுறாரு. இதை கேட்டதும் கிருஷ்ணா தான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக காட்டுக்கு வர்றாரு. காட்டுக்கு வந்து பார்த்தா பிரசன்னாவோட உடம்பு இருக்குது, ஆனால் சம்பந்தக மணி இல்லை. கிருஷ்ணா சுற்றி பார்க்குறாரு. ஒரு இடத்துலேருந்து ஒளி வருது. அந்த ஒளி வந்த இடத்த போய் பார்த்தா ஜாம்பவான் அந்த சம்பந்தக மணியோட உட்காந்துருக்கார். அவர்கிட்ட மணியை கொடுக்குமாறு கிருஷ்ணா கேட்குறாரு. ஆனால் ஜாம்பவான் மறுத்துடுறாரு. உடனே கிருஷ்ணா கோவம் வந்து சண்டை போடுறார். ஒரு சமயத்தில் ஒரு மரத்தை எடுத்து ஜாம்பவான் மேலே வீசுகிறாரு. ஜாம்பவானுக்கு அப்போ தான் சந்தேகம் வருது. சாதாரண மனிதனால் ஒரு மரத்தை எடுத்து வீச முடியாது, இவர் ஒரு தெய்வ சக்தி வாய்ந்தவராக இருக்கணும்ன்ட்டு பார்க்குறாரு. அப்போது இவர் கிருஷ்ணான்னு அவருக்கு தெரிஞ்சிடுது. உடனே தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்குறாரு. தன்னுடைய தவறுக்கு பிராய சித்தமாக தன்னுடைய மகள் ஜாம்பவதியை கிருஷ்ணாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சம்பந்தக மணியும் அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. கிருஷ்ணாவும் ஜாம்பவதி கூட்டிகிட்டு சம்பந்தக மணியோட துவாரகைக்கு வர்றாரு. துவாரகைக்கு வந்து சத்ரஜித் கிட்ட அந்த மணியை கொடுத்துட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. சத்ரஜித் அதை கேட்டு ரொம்ப மனசு வருந்தி தன்னுடைய தவறுக்கு பிராய சித்தமாக தன்னுடைய மகள் சத்யபாமாவை கிருஷ்ணாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். இந்த திருமணத்தை பார்த்து சத்யபாமாவோட 3 முறை மாப்பிள்ளைகளில் ஒரு முறை மாப்பிள்ளைக்கு பயங்கர கோவம். சத்ரஜித் அன்றைக்கி தூங்கும்போது அவரை கொன்னுட்டு அந்த சம்பந்தக மணியை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஊர் மக்கள்லாம் மறுநாள் காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணாவுக்கு இவ்வளோ ஆசை இருக்கக்கூடாது சம்பந்தக மணி மேலே, தேவையில்லாமல் அந்த சம்பந்தக மணியால் சத்ரஜித்தை கொண்டுட்டாரே அப்படின்ட்டு வீண் பழி போடுறாங்க. இதை கேட்டதும் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுது. நேராக யமுனை ஆற்றக்கரையில் போய் உட்காந்துடுறாரு. அங்கே வந்து நாரதர் வந்து இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இந்த மிருத்திய தோஷம்தான் காரணம், நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தெரியாமல் சந்திரனை பார்த்தது தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னோடனே தன்னுடைய தவறை உணர்ந்துடுறார். அதுக்கு பிராய சித்தமாக நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்போ நாரதர் சொல்ல, ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் நேராக ஊரில் போய் அந்த முறை மாப்பிள்ளைகிட்ட பேசுங்க அப்படிங்கிறார். கிருஷ்ணாவும் நேராக வந்து இந்த முறை மாப்பிள்ளைக்கிட்ட கேட்குறாரு. நீ வந்து ஊர் தலைவர்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அந்த சம்பந்தக மணி கொடுத்துருப்பா அப்படிங்கிறார். முறை மாப்பிள்ளையும் மனசு மாறி ஊர் தலைவர்கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லி சம்பந்தக மணி கொடுத்துட்றாரு. இப்போ கிருஷ்ணா மேலே இருந்த வீண் பழி போயிடுது. ஊர் மக்கள் எல்லாம் கிருஷ்ணாவை வந்து நிரபராதின்னு ஒத்துக்கிட்டு அவரை பாராட்டுறாங்க. நாரதர் கைலாயத்துக்கு போய் விநாயகர்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாரு. விநாயகர் அதை கேட்டுட்டு இந்த மிருத்திய தோஷத்தால் கிருஷ்ணா ரொம்ப அவதிப்பட்டுட்டார்.
அதனால் யாராவது ஒருத்தவங்க இந்த மிருத்ய தோஷத்தால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க கிருஷ்ணா சம்பந்தப்பட்ட இந்த சம்பந்தகமணி கதையை படிக்கிறதாலேயோ இல்லை கேட்குறதாலேயோ அவங்களுடைய தோஷம் விலகும்ட்டு ஒரு பிராயச்சித்தமான ஒரு தீர்வு கொடுக்குறாரு. அதனால் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்க நேரிட்டால் இந்த சம்பந்தகமணி கதையை படிக்கலாம் இல்லை கேட்கலாம். கண்டிப்பாக இதை படிப்பதாலேயோ இல்லை கேட்பதாலேயோ உங்களுடைய தோஷம் விலகும். நன்றிகள்.